48 டேஸ் பவர் சேலஞ்சில் இன்றைக்கி டே 15 பாதி தூரம் வந்துட்டோம். நம்ம நேற்றுக்கு நான் சொன்னேன், நண்பன் மாதிரி நடி, உளவாளி மாதிரி வேலை செய்யணும். இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு லாவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு தளபதி ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் முன்னாடி யாருக்குமே நிற்க முடியாது. அவரோட எதிரி கையில் அகப்பட்டா ஒரே அடி முழுமையாக முடிச்சிருவார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டி தன்னுடைய எதிரியை பரவாயில்லை பின்னாடி பார்த்துக்கலான்னு இவரை விட்டுறாரு. அந்த ஒரு தயக்கம் கடைசியில் என்ன ஆகுது, இவருடைய உயிரை வாங்குற மாதிரி ஆயிடுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்தது பண்டைய சீனா. அந்த தளபதியுடைய பேர் ஜியாங் யூ. அவரோட எதிரி லியூ பேங். ஒரு கட்டத்தில் லியூ பேங் முழுசாக தோத்துடுறாரு. ஜியாங்கு கையில் சிக்கி அகப்படுறாரு. ஆனால் ஜியாங்கு கர்வத்தில் என்ன பண்ணுறாரு, இவரை விட்டுடலாம், நம்ம அப்புறமா இவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு இவரை விட்டுறாரு. ஆனால் லியூ பேங் தப்பிச்சு ஓடி மறுபடியும் படையை சேகரிக்கிறாரு. பலத்தை சேகரித்து கடைசியில் திரும்பி வந்து அதே ஜியாங்குவை வச்சு முழுசாக முடிச்சிடுறாரு. ஜியாங்கு எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய உயிரையும் கடைசியில் மாற்றிக்கிறாரு. இவர் லீ பேங் அவன்தான் ஹான் வம்சத்தை நிறுவினார். ஒரே ஒரு தடவை விட்டதுனால என்ன நடந்தது பார்த்தீங்களா, ஜியாங்கு தன்னுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு. இதுதான் 15வது லா, கிரஷ் யுவர் எனிமி டோட்டலி. அதாவது ஒரு வேலையை பாதியில் விடாத. ஒரு தணல் மிஞ்சினாலும் அது நாளைக்கு பெரிய தீப்பொறியாக மாறி ஒன்றையே அழிச்சிரும். இது கொலைவரின்னு நினைக்காதீங்க. இதோட ரியல் லைஃப் பாடம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், எந்த ஒரு இடத்துல நீங்கள் போனாலும் முழுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கோலை 90% பண்ணிவிட்டு மீதி 10% விட்டிங்கன்னா அது ஒரு வெற்றி கிடையாது. அது கோல் அச்சீவ்மெண்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் முழுமையாக முடிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கணும். ஒரு டயட் ஆரம்பிச்சிங்கன்னா அதையும் முழுசாக நீங்கள் முடிக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் பாதி வெற்றியே கிடையாது. எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதை முழுசாக முடிக்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிங்கிடுங்க. இது லா 15 of 48. நாளைக்கு லா 16. இருப்பதை விட இல்லாததே அதிக மரியாதையை தரும். அதுதான் லா 16 சொல்லுது. சேலஞ்சில் எனக்கு கூட இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.